சாய்நாதா சாய்நாதா கங்கை அரத்தி காண வாரும் வாரணாசி மண்ணில் பௌர்ணமி நாளில் சாய்லோக பாலாவால் ஒளியாய் வீசும் அண்ணா சொல்லுங்கள். ஸோ நம்மளோட காசியில் வந்து கங்கை நதிக்கரையில் நம்ம சாய்பாபாவுக்கு ஒரு ஆரத்தி. இது ஒரு 37 மாதமாக இன்னையோட சேர்த்து 37 மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது சாமி, ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னாடி இதே பாபா கோயில் வந்து பழனியில் இருக்குது. அந்த பழனியில் பாபா கோயிலில் இந்த பாலசரவணன் நம்ம சந்தித்தோம். அப்படி சந்திக்கும் பொழுது காசி என்னை அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிறது சரவண சாமி சொன்னாங்க. அந்த ஒரு குறுகிய நாட்கள்லேயே பரணி நட்சத்திரம் வந்தது. அந்த பரணி நட்சத்திரத்துக்கு தீபம் போடுறதுக்கு நம்ம இங்கே வரும்பொழுது பாலசாரியன் கூட வந்தாங்க. அப்படி வந்தவங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் பௌர்ணமி பரணிக்கு இங்கே தொடர்ந்து வந்தாங்க. அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய மனசில் இந்த பாபா இங்கே ஒரு ஆரத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கொடுத்து அந்த ஆரத்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துவக்கப்பட்டு இப்போ 37 மாதங்கள் தொடர்ந்து பண்ணுறாங்க. அதாவது ஒவ்வொருத்தங்களும் தன்னுடைய குருநாதருக்கு செய்கிற பெரிய சேவை இது. வந்து இப்போ பாபாவுடைய சீடர் பாலா அவர் வந்து சாமி பேர்லேயே ஒரு அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிச்சு அந்த அறக்கட்டளை மூலிமா தொடர்ச்சியாக இந்த ஆரத்தி நடத்துகிறாங்க. இந்த ஆரத்தின் மூலிமா என்னன்னா சாமி, இந்த காசியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்ம தரிசனம். அந்த ஆன்ம தரிசனம் நமக்குள்ள இருக்கிற ஆன்மா நம்மளுடைய குருநாதரா நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அந்த குருநாதரை சந்திச்சதுக்கு பின்னாடி அந்த குருநாதருடைய ஆசீர்வாதத்துல இந்த ஆன்ம தரிசனத்தை இங்க பண்றாங்க. இந்த தரிசனத்தின் மூலியமா எவ்வளோ பேருக்கு இந்த கங்கைக்கு நம்ம பண்ற ஆரத்தி நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆரத்தி. அந்த ஆரத்தி மூலியமா நம்மளுடைய ஆன்மா சுத்தி ஆகும். அந்த ஆன்மா நமக்கு சுத்தி ஆச்சுன்னா நம்மளுடைய சுற்றி இருக்கிற எல்லா பேருக்குமே அதனுடைய நல்ல பலன்கள். இந்த ஆரத்தி தொடர்ந்து நடக்கணும். இந்த தொடர்ந்து நடக்கிறது மூலிமா அவர் எந்த பணியை கையில் எடுத்துக்கிட்டாரோ அந்த பணிகள் அவருக்கு சிறப்பாக நடக்கணும்னு நான் என்னுடைய சர்க்குருவை கேட்டுக்கிறேன். கண்டிப்பா நான் இந்த ஆரத்தி நடக்கிறதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்றும் இல்லை சாமி. அதாவது இது என்னன்னா அவங்க நம்ம அந்த முதல் முறையாக அழைச்சிட்டு வந்த ஒரு காரணத்துக்கு. ஆனால் சாமி அப்படி அழைச்சிட்டு வந்ததுக்கு எனக்கு அவர் ஒரு பெரிய பிராயச்சித்தமாக நிறையா எனக்கு ஒரு வாய்ப்பு பண்ணியிருக்காரு. அது என்ன வாய்ப்புனா, இந்த நான் ஒரு முறை அவரை அழைச்சிட்டு வந்து விஸ்வநாதரை தரிசனம் பண்ண வச்சேன். இப்போ வருடம் ஒவ்வொரு வருடமும் இந்த தீபாவளிக்கு அவர் என்னை அழைச்சிட்டு போய் ஒரு 2 மணி 40 நிமிஷத்துக்கு அங்கே ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜைக்கு என்னை அழைச்சிட்டு போய் இந்த 8 வருடமாக அந்த தரிசனம் எனக்கு கொடுக்குறாரு. அப்போ நான் செய்த அந்த ஒரு சின்ன பணிக்கு அவர் எனக்கு ஒரு பெரிய பணியை அவர் கொடுத்துருக்கிறார். அந்த தரிசனம் வந்து நான் அவ்வளவு எளிதாக நான் பயணம் பண்ண மாட்டேன். அது வந்து அவர் எனக்காக செய்கிறார். அப்படிங்கிறப்ப நாம் செய்கிற ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு நம்மளுடைய சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை இன்னொருத்தங்க செய்வாங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அண்ணா, இப்போ இதெல்லாமே தாண்டி ஆரத்தி முடிச்சு நிறைய பேருக்கு அன்னதானம், அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பிளாங்கெட்ஸ்லாம் வந்து டொனேட் பண்ணுற இந்த ஒரு விஷயம் இருக்கு. அதாவது சாமி, ஒரு குருவோடைய வழிபாடு அப்படின்னாவே நமக்கு கிடைச்ச பலன்களை அந்த குரு காட்டக்கூடிய அடியார்களுக்கு கொடுக்கறது தான் ஒரு வழிபாடு. அப்படி பார்க்கும் பொழுது அதை வந்து பாலா சார் ஒரு முறையான பாதையில் கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த ஆரத்தி பண்ணுறது நம்மளுடைய ஆன்மாவுக்கு உண்டான ஒரு திருப்தி. ஆனால் இதை சார்ந்து இருக்கக்கூடிய சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு அவங்களுடைய உடலுக்கு உணவுக்கு உண்டான வழியும் காட்டணும், அவங்க வாழ்கிறதுக்கு உண்டான வழிமுறையும் செய்யணும். இப்போ இந்த பனிகாலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறையா அந்த உடைகள், உணவு இதெல்லாம் இப்போ கொடுத்து இந்த பயணத்தை அவர் நிறைவு பண்ணுறாரு. இது வந்து ஒரு முறையான ஒரு விஷயம் சாமி. அதாவது தீபம், பூஜைகள் இதெல்லாம் சுவாமிக்கு. அதை சார்ந்து அமர்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு அந்த பலன்களை சுவாமி கொடுத்துட்றாரு. ஆனால் அவங்களுக்கு உணவு, அவங்க வாழ்கிறதுக்கு உண்டான அடிப்படை வசதிகளை சுவாமியே பாலா சார் மூலிமா இந்த பக்தர்கள் கொடுக்குறாரு. அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய மாதங்கள் இப்போ நாங்கள்லாம் வந்திருக்கோம். இதே தொடர்ந்து நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு வரவேற்பு வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. கண்டிப்பாக சாமி. வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்தி. நன்றி.